கொஞ்சம் விட்டுருந்தா என் வயித்துல இருந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கிற அகிலா. இந்த விஷயம் மட்டும் திரும்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா இங்கேயே உன்னை ஷூட் பண்ணிடுவாரு. இந்த ராஸ்கலோட ஒரிஜினல் முகம் என்னன்னு தெரியறதுக்காக தான் இவன் பேசுனது எல்லாமே நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணேன். இப்ப இதை இவன் தூக்கி போட்டு உடைச்சிட்டான். பரவாயில்ல ஆதிரா, சாட்சிக்கு தான் நான் இப்ப இருக்கேன்ல. வா ஆதிரா, வீட்டுக்குள்ள போய் இவனை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். சாரு, சாரு, சாரு நில்லு. பாட்டி, அம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தை, தாத்தா, திருமாறன், கொஞ்சம் வாங்கல. என்னாச்சு ஆதிரா? எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? நான் சொல்றேன் பாட்டி. அகிலன் ஆதிராவை அடிச்சிட்டான். தப்பு பண்றது எப்பவுமே ஆதிராவோட வழக்கம் தானே. ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதனால அடிச்சிருப்பான். நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது அகிலன். சுய ரூபத்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன்னு சொன்னதுனால அவன் என்ன அடிச்சிட்டான். அகிலா, சாருமதியும் ஆதிராவும் சொல்றது உண்மையா? எதுக்கு ஆதிராவை அடிச்ச? அம்மா, ஆதிரா பொய் சொல்றாமா. நான் நிஜமாவே அவளை அடிக்கல. அடிச்சாமா, அதுக்கு நான் சாட்சி இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு என்ன மாட்டி விடுற? அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அடிச்சுப்பாங்க, திட்டிப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல நீ எதுக்கு போன? அது சரி, இந்த நேரத்துக்கு நீ எதுக்கு வாசலுக்கு போன? அகிலனை கேள்வி கேட்க சொன்னா நீங்க சாருமதியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆதிரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. யார என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். சாரு, நீ சொல்லு, எதுக்கு வெளியில போன? படுத்திருந்தேன், தூக்கம் வரல. சரி, கொஞ்சம் நடக்கலாம் தான் ஹாலுக்கு வந்தேன். வெளியில சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தா நான் பார்க்கும்போது அகிலன் ஆதிராவா அடிச்சிட்டு இருந்தான். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அகிலா. எதுக்கு ஆதிராவை அடிச்ச? ஆமா, நான் ஆதிராவை அடிச்சேன். டேய் அகிலா, என்னடா சொல்ற? ஆமாக்கா, சாருமதி சொல்றது உண்மைதான். நான் ஆதிராவை அடிச்சேன். ஏய், எதுக்கு அடிச்ச? என்னால சொல்ல முடியாது அத்தை. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தண்டனை கொடுங்க. டேய், என்னடா நடந்துச்சு? உண்மையை சொல்லு. அத என் தம்பி அந்த மாதிரி யாரையும் அடிக்க மாட்டான். இங்க என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு நல்லா விசாரிங்க ப்ளீஸ். டேய் அகிலா, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்காத. சித்தி, உங்க தம்பி ஒன்னும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு அப்பாவி இல்ல. சாருமதி நேர்ல பாத்துட்டு இங்க எல்லாத்தையும் சொன்னதுனால மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லைன்னு உண்மையை ஒத்துக்கிறான். அவ்வளவுதான். நிஜமாலுமே அகிலன் நடிச்சிருப்பானா? இல்ல ஆதிரா எப்பவும் போல போய் சொல்றாளா? ஆனா சாருமதி பார்த்தேன்னு சொல்றாளே. அகிலா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. எதுக்கு ஆதிராவை அடிச்ச? நான் தான் ஒத்துக்கிட்டேனேம்மா. அந்த விஷயத்தை விடுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க. அம்மா, என்ன நடந்துச்சு நான் சொல்றேம்மா. நீ கொஞ்சம் பேசாம இரு ஆதிரா. அகிலா, நீ சொல்லு. என்னால சொல்ல முடியாதுமா.
சுபத்ரா கேக்குறால, என்னன்னு சொல்லு. நீ சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, என்னால சொல்ல முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன்ல. நான் உண்மையை வெளியே சொன்னா இந்த சாரதா இல்லத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடும். அகிலா, என்ன சொல்ற? நான் ஆதிரா மேல கை வச்சது தப்புதான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நியாயமானது. நான் இந்த வீட்டுல சாப்பிட்டு வளர்ந்திருக்கேன். அந்த நன்றிக்காக தான் இதை செஞ்சேன். ஏற்கனவே சுபத்ரம்மா விஷயத்துல நடந்த தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கீங்க. ரொம்ப வருஷம் இந்த ஊர்ல தலை காட்டாம இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப இப்ப அதே மாதிரி ஒரு அவமானம் நம்ம வீட்டுல நடக்க கூடாதுன்னு தான் நான் அவளை அடிச்சேன். உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நின்னாலும் பரவாயில்ல. நீங்க யாரும் இந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதுக்குதான் இன்னைக்கு நான் ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்கிறேன். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லாம இருந்த. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால இப்ப சொல்றேன். சிட்டில பிறந்து வளர்ந்ததுனால ஆதிரா அந்த கல்ச்சரோட தான் இங்கேயும் இருக்கா. நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வெளியில வர சொன்னான். ஏதோ பேசுறதுக்கு கூப்பிடறான்னு நினைச்சு நானும் போனேன். போய் சொல்றாமா அகிலம், போய் சொல்றான். ஏய், அவ பேசட்டு விடு. நீ சொல்றதையும் கேட்டோம்ல, அவ சொல்றதையும் கேட்டாதானே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நீ சொல்ல அகிலன். நாங்க பேசலான்னு போனேன். ஆனா ஆதிரா ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து கட்டி பிடிக்க வந்தா. இதெல்லாம் தப்பு ஆதிரான்னு நான் சொன்னேன். ஆனா இவ என் பேச்ச கேட்கவே இல்ல. நாம லவ்வர்ஸ், அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன கிஸ் பண்ண கிட்ட வந்துட்டா. போய் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? எதுக்கு போய் சொல்றேன்? சொல்றா. ஏன் போய் சொல்றேன்? உண்மை சொல்லு. போன் விடு. விடு, அவனை முழுசா சொல்ல விடு. அது மட்டும் இல்லாம பைக்ல ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போலான்னு என்ன கூப்பிடுறான். இது சின்ன கிராமம், ஊருக்குள்ள அப்படியெல்லாம் ரவுண்ட்ஸ் போனா வீட்டோட பேரு கெட்டு போயிடும் இவகிட்ட சொன்ன. அதுக்கு இவ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, கிஸ் பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தா. அது பிடிக்காம நான் தள்ளி விட்டேன். அப்பதான் சாருமதி வந்து பாத்துட்டு நான் ஆதிராவை அடிச்சிட்டேன்னு தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஆதிரா அவளை அடிச்சதா முந்திக்கிட்டு போய் சொல்றா. ஐயோ, சொல்ற அகிலன்னு தலை குனிஞ்சு நிக்கிறான். கேக்குற நமக்கே இவ்ளோ எரிச்சலா இருக்கு. ஆனா இவளை பாரு. சே, ஆமா அண்ணி, என் தம்பி நல்லவனா இருந்ததுனால பரவாயில்ல. இல்லன்னா விடிஞ்சது சேவல் சத்தத்துக்கு பதிலா ஆதிராவை பத்தி ஊர் தப்பா பேசுறதுதான் நம்ம காதுல விழுந்திருக்கோம். என் தம்பி எந்த தப்பும் பண்ணலன்னு இப்பவாவது புரிஞ்சுதாத்த? அகிலன் சொல்றது எல்லாமே கட்டு கதை பாட்டி. அங்க நடந்தது வேற, இப்ப இவங்க சொல்றது வேற. டேய், உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. நான் போய் சொல்ல தப்பிக்கிறதுக்காக ஏன் கேரக்டர் தப்பா பேசாத. நான் நிச்சயமா போய் சொல்ல. சொல்லுடா. சொல்லு.
முதல்ல அவன் சட்டையை விடு. விடுங்கறல்ல. உண்மையை நான் சொல்றேன். அகிலனுக்கு ஒரு லவர் இருக்கா. அதான் அன்னைக்கு ஸ்டோர் ரூம்ல இருக்கான சண்டை போட்டியே அந்த பொண்ணு தானே? ஆமா. அதான் நீ சொன்னது பொய்ன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சுல. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உண்மை. அகிலன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட தோட்டத்துல மீட் பண்றதா இன்னைக்கு பிளான் பண்ணிருந்தான். நான் முன்னாடியே போய் மரத்தை பார்த்து திரும்பி நின்னுட்டு இருந்தேன். அப்ப என் பின்னாடி வந்து நின்னு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்ன நினைச்சு என்கிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான். இதை எல்லாத்தையுமே நான் போன்ல ரெக்கார்டும் பண்ணேன். அப்படியா? ரெக்கார்ட் பண்ணது எங்க காட்டு. சரண்யா, இது கூடவா உனக்கு தெரியல? அவ ரெக்கார்ட் பண்ணா, ஆனா அது உடைஞ்சு போயிருக்கும். ஆமா, அதுதான் உண்மை. அகிலன் தான் என் போனை உடைச்சான். பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல. போதும் நிறுத்த ஆதிரா. நீ என் தம்பியை விட பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருப்ப போல. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஏன் தம்பிய குற்றவாளியா நிக்க வச்சு கதை சொல்லிட்டு இருக்கியா? அவ அம்மாவோட வளர்ப்பு அப்படி. அவ அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தை ரெண்டாக்கி அண்ணனை அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு ஊர்ல தலை காட்ட முடியாம செஞ்சா. அந்த அவமானத்தை இப்பதான் நம்ம கொஞ்சம் மறந்துட்டு வரோம். அதுக்குள்ளயும் மறுபடியும் இந்த வீட்டு பேரை கெடுக்கிறதுக்கு இதோ இந்த ஆதிரா வந்திருக்கா. இவங்க 2 பேரால இந்த வீட்ல ஒரு நாள் கூட நிம்மதி இல்ல. இதுல இந்த சுபத்ரா என்னடானா, ரோட்ல போற பிரச்சனைங்க எல்லாம் ஏன் அப்படியே ஓரமா போற, எங்க வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்கே, வந்து தங்கிட்டு போன்னு கூட்டிட்டு வந்து எங்க உயிரை வாங்குறா. போதும் நிறுத்துறீங்களா? இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அடுத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மள பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். மாசமா இருக்கிற மருமகளை எப்பவும் சந்தேகப்பட்டு திட்டிட்டே இருக்கீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றீங்களா? நீங்க இப்படி எல்லாம் புத்தி சொல்லும் போது சாத்தாம் வேதம் ஊதுற மாதிரி இருக்கு. என்னடி சொன்ன? அகல்யா, அம்மா பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீயும் சுபத்ராவும் இவ்வளவு சின்ன பிள்ளைன்னு சொல்லி செல்ல கொடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளை பண்ற காரியத்தையா பண்ணி வச்சிருக்கா? அகிலன் சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்த. அகிலன் சொல்றது உண்மைன்னு இன்னும் நிரூபிக்கல அகல்யா. அதே மாதிரி அது பொய்யிலன்னு யாரும் நிரூபிக்கலையாமா? அதனாலதான் சொல்றேன், அவசரப்படாத. அகிலனும் ஆதிராவும் ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அவங்களுக்கு நடுவுல எப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு இவ பண்ணதுதான் தப்புன்னு எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க 2 பேருக்கும் நடுவுல சின்ன சண்டை ஏதாவது இருக்கலாம். இதுல அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையவே அழிச்சிடும். ஆமா, நடந்ததை இதோட விட்டுட்டு எல்லாரும் போய் தூங்குங்க. சர்மதி வா. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்க. இந்த அகிலன்
கொஞ்சம் கூட என் மேலயும் என் குழந்தை மேலயும் அக்கறை இல்லாம என்ன கீழே தள்ளி விட்டானே. ச்சே. ஒருவேளை என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஐயோ, அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. நான் அவனுக்கு நல்லது தானே செய்ய போனேன். நான் கீழே விழுந்தப்ப கூட அகிலன் என்னை பத்தி கவலைப்படலையே. நான் அவனை லவ் பண்ணது தப்பு. என்னாச்சு சாருமதி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா, அவ்வளவு சீரியஸா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆதிராவை பத்தியா? ஆமாங்க, பாவம் ஆதிரா. எல்லாரும் அவ மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. ஒருவேளை அகிலன் தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா? கரெக்ட் தான் சாருமதி. ஆனா இந்த விஷயத்துல யார் பக்கமும் நிக்க முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் பாட்டி எந்த முடிவுக்கும் வராம கிளம்பி போயிட்டாங்க. ஆனா என் மனசுக்கு ஏதோ ஆதிரா மேல தப்பு இல்லைன்னு தான் தோணுதுங்க. தப்பு யாருங்கிறது ஒரு நாள் வெளியே வந்தே தெரியும் சாருமதி. ஆமா, ஆனா நீ ஏன் இத பத்தி இவ்வளவு யோசிக்கிற? இங்க பாரு, நீ எப்பவும் நம்ம குழந்தைய பத்தி தான் யோசிக்கணும், சரியா? இங்க பாரு, ஒரு வாட்டி என்ன பார்த்து ஸ்மைல் பண்ண. இனி எப்பவும் இப்படிதான் இருக்கணும், புரியுதா? கவலைப்படாத, வா போலாம். நாங்க பேசலான்னு போனேன். ஆனா ஆதிரா ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து கட்டிப்பிடிக்க வந்தா. நாம லவ்வர்ஸ், அது மட்டும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன கிஸ் பண்ண கிட்ட வந்துட்டா. ஆதிராவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு வீட்டுல அம்மா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சம்பாதிச்ச நல்ல பேரை இப்போ தினமும் அகிலன் விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கா. அம்மா, கண்ணீரை தொடச்ச மாதிரி ஈஸியா கவலையை துடைக்க முடியாதுல்லம்மா. நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காதுல்லம்மா. எல்லாரும் உங்களை மரியாதையோட அம்மானு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. என்ன சாக்கா வச்சு நிறைய பேர் உங்களை கேவலமா பேசுறாங்க. எனக்கு மத்தவங்க பேசுறதெல்லாம் வருத்தமா இல்ல, உன்னோட பேரு கெடுதுங்கிறதுதான் கவலையா இருக்கு ஆதிரா. நான் என்ன உண்மையை சொன்னாலும் இந்த வீட்டுல அதை யாரும் நம்புற மாதிரி இல்ல. அந்த அகிலன் அப்படி பண்ணி வச்சிருக்கான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் உண்மை தெரியதான் போகுது. அது வரைக்கும் இப்போ நீங்க பாக்குற எல்லாமே நிஜம்னு நம்பிட்டு இருங்க. என்ன சரண்யா, நீ யோசிக்கிறத பார்த்தா ஆதிரா பேசுனதுக்கு அப்புறம் நீ உன் தம்பிய கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பிடுவ போல. இந்த ஆதிரா பேசுறத கேட்டா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? அகிலன் மட்டும் கேட்டுட்டு சும்மாவா இருப்பான்? ஆமா, நீ எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த சம்பந்தம் பிடிக்கல. தோ இவன் லவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொன்னேன். இப்ப நான் ஒத்துக்கிட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். அதனால்தான் காலையில விடிஞ்சதும் நானும் இவனும் ஊருக்கு கிளம்புறோம். நான் எங்க அம்மா கூட ஒரு 4 நாள் இருந்துட்டு வரேன். இவன் மட்டும் திரும்பி வரமாட்டான், அங்கேயே இருப்பான்.
காதல வேணா ஒண்ணும் வேணாம். போய் பேக்ல பேக் பண்ணு. ஊருக்கு போய் ஒழுங்கா பொழைக்கிற வழிய பாரு. என்னாச்சு சரண்யா? எதுக்கு அவனை ஊருக்கு போக சொல்ற? இன்னும் என்னமா நடக்கணும்? நடந்த வரைக்கும் போதாதா? எங்க குடும்பத்துக்குன்னு மான மரியாதை இருக்கு. இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் ஊர்ல நாங்க பேரை கெடுத்துக்க முடியாது. அத்தைக்கு தான் மரியாதை இல்ல, சித்தினா இன்னும் சுத்தம். மனுஷிய கூட மதிக்கிறது கிடையாது. நம்மள பத்தி விடு சரண்யா, அது பரவாயில்ல. ஆனா கட்டிக்க போற புருஷனுக்காகவாவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. தனியா இருக்கும்போது என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா நம்ம முன்னாடியே அவனை மரியாதை இல்லாம பேசுறதோட எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு எல்லாரும் முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு மரியாதை இல்லாம நடத்தினா நாளைக்கு எப்படி இவன் அவ கூட குடும்பம் நடத்துவான்?